Hello everyone, welcome to MCVS way of teaching CPSC. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 6th maths chapter 2 lines and angles தான் பார்க்க போறோம். In this chapter we will explore some of the most basic ideas of geometry including point, line, rays, line segment and angles. These ideas form the building blocks of plane geometry and will help us in understanding more advanced topics in geometry such as the construction and analysis of the different shapes. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாயிண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம், லைன்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ரேஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம், லைன் செக்மெண்ட்னா என்ன, ஆங்கிள்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜியாமெட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாம் தான் பேசிக். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம நிறைய பார்க்கலாம். Point. Mark a dot on a paper with the sharp tip of a pencil. The sharper of the tip, the thinner will be the dot. The tiny dot will give you an idea of a point. A point determines a precise location, but it has no length, birth or height. Some model for point are given below. பாயிண்ட்னா என்னென்னா ஒரு சிம்பிள் டாட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பாயிண்ட் தான் என்ன செய்யுது, ப்ரீசைஸ் லொக்கேஷன். ஒரு லொக்கேஷனை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக காமிக்கிறதுக்கு நமக்கு என்ன தான் தேவைப்படுது, பாயிண்ட் தான் தேவைப்படுது. இதுக்கு லென்த்து கிடையாது, போத் கிடையாது, ஹைட் கிடையாது. திஸ் இஸ் அ டிப் ஆஃப் அ காம்பஸ், த ஷார்பன்ட் எண்ட் ஆஃப் அ பென்சில், த பாயிண்டட் எண்ட் ஆஃப் அ needle. If you mark 3 points on a piece of paper, you may be required to distinguish these 3 points. For this purpose, each of the 3 points may be denoted by a single capital letter such as Z, P and T. These points are read as point Z, point P and point T. Objects represent precise location and must be imagined to be invisibly thin. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் வச்சுட்டு அந்த 3 பாயிண்ட்டுக்கும் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா பாயிண்ட்டு இப்போ நிறைய பாயிண்ட் இருந்தது அப்படின்னா பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல, எது பாயிண்ட் 1 எது பாயிண்ட் 2 அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு நேம் வைக்கணும். அது இந்த நேம் தான் வைக்கணும்னு கிடையாது, A to Z எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். வைக்கிறோமோ அதை தான் சொல்லணும். பாயிண்ட் Z, பாயிண்ட் P, பாயிண்ட் T அப்படி தான் சொல்லணும். Line segment. Line segment என்ன? Fold a piece of paper and unfold it. Do you see a crease? This gives the idea of a line segment. It has 2 end points, A and B. லைன் செக்மெண்ட்னா என்ன? ஒரு பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைன் தெரியும்ல, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும்? 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். A is a 1 point, B is a 1 point. இதுக்கு மேலே இந்த லைன் என்ன செய்யாது, எக்ஸ்டெண்ட் ஆகவே ஆகாது, இதோட முடிஞ்சிரும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லைன் செக்மெண்ட். Mark any 2 points A and B on a sheet of paper. Try to connect A to B by various route. இப்போ ஏபின்னு 2 பாயிண்ட் ட்ரா பண்ணிட்டு அதை நம்ம என்ன செய்கிறோம், வேரியஸ் பேட்டர்னில் இந்த மாதிரி நம்ம எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணுறோம். அப்படி வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் ஃப்ரம் A to B? This shortest path from point A to point B, including A and B, as shown here, is called the line segment from A to B. It is denoted by the either AB or BA. The points AB are called the end points of the line segment AB line segment. line segment அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ABன்னு போட்டு 2 end points, இதுக்கு மேலே என்ன செய்யாது, இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. இந்த மாதிரி தான் போடணும், ஆரோ எதுவுமே போடக்கூடாது, ஆரோ போடாமல் தான் போடணும் லைன் செக்மெண்ட்னா. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், இதில் எது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்கும்? திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட். அப்போ இதுதான் என்னது, இந்த பிக்சரோட லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைன். Imagine that the line segment from A to B, it is extended beyond A in one direction and beyond B in other direction without any end. This is a model of line. Do you can draw a complete picture of a line? No. Why? இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், நம்ம ஏற்கனவே லைன் செக்மெண்ட் பார்த்தோமா, 2 பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் அது என்ன ஆயிரும், இதோட எண்ட் ஆயிரும், இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஆனால் B ஒரு டைரக்ஷன்லேயும் A ஒரு டைரக்ஷன்லேயும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைனுன்னு சொல்லுவோம். இந்த லைனுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இந்த லைன் வந்து என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைனுன்னு சொல்லுவோம்.
line through 2 points A and B is written as AB line. It extends forever in both directions. Sometimes a line is denoted by a letter like L or M. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு லைனுக்கு எப்படி வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேர் வந்து வச்சுக்கலாம். சில நேரம் L, M இல்லை Z, X எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். So that any 2 points determine a unique line that passes through both of them. Ray. A ray is a portion of a line that starts at one point called the starting point or initial point of the ray and goes on endlessly in a direction. The following are the some models of rays. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இதோட முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், லைன் செக்மெண்ட்னு பார்த்தோம். அதே இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இது ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், லைன் பார்த்தோம். இப்போ இது ஒரு எண்ட் பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன செஞ்சுட்டே போகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேன்னு சொல்லுவோம். இப்போ ரேங்கிறது இப்படி தான் போடுவோம் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா இனிஷியல் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதுமாரி இந்த சைடு வந்து என்ன செய்யவே செய்யாது, எண்ட் ஆகவே ஆகாது. தீஸ் ஆர் ஆர் த மாடல் ஆஃப் ரேஸ். பீம் ஆஃப் லைட் ஃப்ரம் அ லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸில் இருக்கிற லைட்டோட வெளிச்சம். ரே ஆஃப் லைட் ஃப்ரம் அ டார்ச், டார்ச் லைட்டில் இருக்கிற வெளிச்சம். ஏன்னா சன் ரேஸ், சன்லேருந்து வர ரேஸ். Look at the diagram figure 2.3 of a ray. 2 points are marked on it. One is starting point A and the other is a point P. On the path of the ray, when they denoted by the ray AP. இப்போ this is a starting point or initial point. What is the name of this point? A. Passing through the point P. அப்போ இது ray. AB is a ray na எப்படி எழுதணும்? This is the way to write. Figure it out. Regan marked a point on a piece of paper. How many lines can draw that pass through the point? இப்போ ரிகான் வந்து என்ன செய்கிறான், ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறான். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் வழியாக நம்ம எத்தனை லைன் வந்து வரைய முடியும்? இந்த ஒரு பாயிண்ட் வழியாக நம்ம என்ன செய்யலாம், இன்ஃபினிட்டிவ் லைன்ஸ் நிறைய வரைஞ்சிட்டே இருக்க முடியும். Seethal marked 2 points on a piece of paper. How many different lines can she draw that pass through the both of the points? இப்போ சீத்தல் வந்து பேப்பரில் 2 பாயிண்ட் ட்ரா பண்ணியிருக்கா. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அவளுக்கு எத்தனை லைன் கிடைக்குது, ஒரு லைன் கிடைக்குது. இப்போ நம்ம இப்படி ட்ரா பண்ணலாம். இப்படி ட்ரா பண்ணனா இந்த லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வழியாக தான் போகுது. இப்போ இப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது எந்த பாயிண்ட் வழியாகவும் போகலை. அப்போ 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அவள் எத்தனை லைன் தான் ட்ரா பண்ண முடியும், ஒன்லி 1 லைன். Name the line segment in figure 2.4. Which of the 5 marked points are exactly one of the line segment? Which are on 2 of the line segment? பிக்சரில் வந்து மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குதா, 5 பாயிண்ட் வந்து இருக்குதா. என்னென்ன பாயிண்ட்டு, பாயிண்ட் L, பாயிண்ட் M, பாயிண்ட் P, பாயிண்ட் Q, பாயிண்ட் R. என்னென்ன பாயிண்ட் இருக்குது, L, M, P, Q, R. 1 2 3 4 5 பாயிண்ட் இருக்கா. இப்போது விச் ஆர் ஆன் 2 லைன் செக்மெண்ட், இதில் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குது, LM 1 லைன் செக்மெண்ட், MP is a 1 line segment, PQ is a line segment, QR is a line segment. அப்போ மொத்தம் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குது, 4 லைன் செக்மெண்ட் இருக்குது. Third one, name the rays shown in figure 2.5. Is T the starting point of each of the rays? இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இதில் என்ன இருக்குது, T அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் T இருக்குது. இதோட ரே வந்து எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட்டு இங்கே A அப்படிங்கிறது போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சு இன்னொரு பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேன்னு சொல்லுவோம். அப்போ இதில் எத்தனை ரே வந்து இருக்குது, டிஏ ஸ்டார்டிங்காக வச்சு எத்தனை ரேஸ் இருக்குது, டிஏ இஸ் அ 1 ரே, டிஎன் இஸ் அ 1 ரே, டிபி இஸ் அ அனதர் ரே. அப்போ மொத்தம் எத்தனை ரே இருக்குது, 1 2 and 3 ரேஸ் இருக்குது. Draw a rough figure and write labels appropriately to illustrate each of the following. கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணலாம். First one, OP is a OP மேலே வந்து 2 பக்கமும் ஏரோ போட்டிருக்காங்க. அப்போ இது என்னவா இருக்கும், லைனாக இருக்கும். OP லைன் அண்ட் OQ லைன் மீட் அட் O. அப்போது ஃபர்ஸ்ட் O and
பி ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோமா. இப்போ இன்னொரு லைன் எப்படி இருக்குது, ஓக்யூ லைன். ஓக்யூ லைன் மீட் அட் ஓ, எங்கே மீட் பண்ணுது, ஓவில் மீட் பண்ணுது. அப்போது திஸ் இஸ் அ ஓ, திஸ் இஸ் அ கியூ. அப்போது எப்படி இருக்குது, ஓபி இஸ் அ லைன் அண்ட் ஓக்யூ இஸ் அ லைன். Number 2, XY ray and PQ line intersect at point M. இப்போ இது Xன்னு வச்சுக்கலாம். X, Y is a ray. X, Y is a ray. PQ is a line intersect at a point M. அப்போ XY அப்படிங்கிறது ரே எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, M அப்படிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அதோட நேம் என்ன, P and Q. C. Line L contains point E and F but not point D. இப்போது ஒரு லைன் இருக்குது, இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா L. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, E இருக்குது, F இருக்குது, பட் நாட் பாயிண்ட் D. ஆனால் இந்த லைனில் என்ன இல்லை, பாயிண்ட் D அப்படிங்கிறது இல்லை. அப்போது மேலே இருக்கும், இல்லைன்னா கீழே இருக்கும். P lies on AB. ஏபி அப்படிங்கிறது என்ன, லைனும் இல்லை, லைன் செக்மெண்ட்டும் இல்லை, ரேயும் இல்லை. அப்போ இது என்னது, ஏபி அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் பி லைஸ் ஆன் ஏபி. இதில் பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன செய்யுது, இருக்குது. ஃபிகர் 2.6 நேம் 5 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, 5 பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸு, டி, இ, ஓ, சி, B 1 2 3 4 and 5. அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, D, E, O, C, B. This is a 5 points. இப்படி இருக்கும், ரெண்டு பக்கமே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதில் எத்தனை லைன் இருக்குது, D, B it is a one line, L, B it is a line. 4 rays. இதில் 4 rays என்னென்னு கேட்குறாங்க. 4 rays என்னென்ன இருக்குது, ரேஸ்னால் என்னது, ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பாயிண்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஓசி இஸ் அ ஒன் ரே, ஓசி இஸ் அ ஒன் ரே, ஓபி இஸ் அ அனதர் ரே, ஓஇ இஸ் அ நெக்ஸ்ட் ரே, ஓடி இஸ் அ லாஸ்ட் ரே. அப்போ மொத்தம் இதில் எத்தனை ரேஸ் இருக்குது, 4 ரேஸ் இருக்குது. A of OA, it starts at O and passes through the point of A. It also passes through the point of B. இப்போ இங்கே ஒரு ரே இருக்குது, இந்த ரே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்குது, ஓவா இருக்குது. இது எது வழியாக போகுது, பாயிண்ட் B and பாயிண்ட் A வழியாக போகுது. Can you also name it as OB ray Y? இப்போ நம்ம இதை வந்து OBன்னு சொல்லிக்கலாமா, எஸ். இது என்னது, ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கணும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும், இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன செய்யணும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கணும். ஓபி வந்து என்ன செஞ்சுட்டே தான் போகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போகுது. ஸோ ஓபி இஸ் அ ரே. கேன் வி ரைட் ஓஏ ரே ஆஸ் ஏஓ ரே ஒய் ஆர் ஒய் நாட்? இப்போது ஓஏன்னு நம்ம ஒரு ரே எழுதுகிறோம்ல, இப்போ அதே மாதிரி ஏஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா, எழுத முடியாது. ஒய் ரே அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருக்கணும். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, இது வந்து எக்ஸ்டெண்டிங் பாயிண்ட். ஒரு லைன், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் ஒரு எண்ட் பாயிண்ட் இருந்து அதிலிருந்து இன்னொரு லைன் பாஸ் ஆகிட்டே போனால் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இதை ஓஏன்னு தான் எழுதணும், ஏஓன்னு எழுதக்கூடாது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆங்கிளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.